கிரேட்டாம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஜிடி சேப்பாக்கில் மேட்ச்சு, பகல் மேட்ச்சு. இந்த மேட்சை சிஎஸ்கேனால ஜெயிக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரிமாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி காரணமாக ருத்ராஜ் கெய்க்வாட் அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இன்னைக்கு ஈவினிங்கே ரிட்டர்ன் வரலாம், இல்லை இந்த மேட்சை மிஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அது வந்துட்டு 100% நியூஸ் கிடையாது. பட் அவர் போயிருக்கிறது மட்டும் உறுதியாயிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ச். பிகாஸ் ஜிடி கூட எல்எஸ்ஜி கூட ரெண்டு மேட்ச் இருக்குது. கிட்டத்தட்ட மீதி இருக்கக்கூடிய டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கேக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த டீம்ஸ் தான். இவங்க கூட அந்த 4 மேட்சை வின் பண்ணி ஆகணும். அதுலேயும் ஹோம்ல நடக்கக்கூடிய 4 போட்டிகள் அப்படிங்கிறத அவங்க வின் பண்ண பார்க்கணும். அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஓஹோன்னு இருக்கக்கூடிய டீம் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் சைடாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். போன வருஷம் எதுக்கு ருதர்ஃபோர்டை செல் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அவரே வச்சிருந்தா பேட்டிங்கில் கொஞ்சம் இம்பாக்ட் வந்திருக்கும். ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200க்கு மேலே போட்டிங்க அப்படின்னா அந்த டீமுடைய டாப் 3 பட்லரு, சாய் சுதர்சன், கில்லு இவங்க 3 பேரை தூக்கிட்டா ஓவர். மிடில் ஆர்டரில் வந்துட்டு ரஷீத் கானோ, திவாட்டியாவோ இல்லை ஒரு வாஷிங்டன் சுந்தரோ, ஷாருக் கானோ யாருமே ஃபார்மில் இல்லை. இவங்க எல்லாருமே வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு மிடில் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட சிஎஸ்கேவும் இதே மாதிரி தான். பவுலிங் சைடில் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் 3 சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் 3வது சர்ஃப்ராஸ் கானா. இப்போ ஆயுஷ் மாத்திரை வேற இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. அந்த டாப் 3 அவுட் ஆகிட்டா டிவால் பிரெவிஸ், சிவம் தூபே கிட்டத்தட்ட 50-50 ஃபார்மில் தான் இருக்காங்க. அதுலேயும் தூபே கிட்டத்தட்ட ரொம்ப மோசம். அண்ட் அது போக பார்த்தோம் அப்படின்னா ஜேமி ஆவுட்டன், கார்த்திக் சர்மான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டிங் லைனப் தான். பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடச்சி ஒரு 200 போட்டாங்கன்னா டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பவுலிங் சிஎஸ்கே வச்சிருக்கிறதா நானும் பார்க்குறேன். சரி, ஓகே, பகல் மேட்ச்சில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? பொதுவாகவே வின்னிங் காம்பினேஷனை மாற்ற மாட்டாங்க சிஎஸ்கே. இப்போ ஆக்சுவலாக குட் சைடாக இருக்குது. பட் இருந்தாலுமே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஒரே ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் ஷாட்டு. அண்ட் ரொம்ப முக்கியமாக அக்கீல் ஹுசேனை எதுக்குங்க இம்பாக்டாக கொண்டு வரீங்க? அவர் பிளேயிங் லெவன்லேயே வைங்க. போன மேட்ச் மட்டும் கார்த்திக் சர்மா கொஞ்சம் சீக்கிரமாக அவுட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பிரசாந்த் வீரோ வேற யாரோ உள்ளே வந்திருப்பாங்க. அக்கீல் ஹுசேனை யூஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஆனால் அக்கீல் ஹுசேன் அந்த பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மாவோட நல்லாவே பேட்டிங்கும் ஆடுவார். ஆனால் அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரௌண்ட் த வேர்ல்டு ஆடக்கூடிய எல்லா லீக்லையுமே டீசெண்டான பேட்டிங் பண்ணியிருக்காரு. நம்பர் 6 எல்லாம் வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக 3 விக்கெட் போயிடுச்சுன்னா நம்பர் 4ல் கூட போய் அவர் ஆட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. கம்முன்னு சிவம் தூபேவை பேட்டிங் இம்பாக்டாக வச்சுட்டு அக்கீல் ஹுசேன் பிளேயிங் லெவனில் ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் இருக்கக்கூடிய 7 கேமும் இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா ஸ்பின்னு தான் அவங்களுடைய தாரக மந்திரம். 100 அதுவும் அக்கீல் ஹுசேன் தான் மேட்சையே திருப்ப போகிறாங்க. அவங்க 2 பேர் கையில் தான் இருக்கு. அவங்க 2 பேர் சப்போர்ட் பண்ணாதான் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அன்சுல் கம்போஜும், முகேஷ் சௌத்ரியும், குர்ஜப்னீத் சிங்கும், ஓவர்டனும் நல்லா போட முடியும். அக்கீல் ஹுசேன் 100% பிளேயிங் லெவனில் இருக்கணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்சா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இன்னொன்று, சர்ஃப்ராஸ் இல்லை கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக உருவில் பட்டேல் வந்தால் நல்லது. தோனி அவர்கள் வர மாதிரி இருந்தால் யாருடைய பிளேஸில் வருவாங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு பேட்ஸ்மேன் ஷாட்டுங்க. குர்ஜப்னீத் இல்லை முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக ஒரு ராமகிருஷ்ணா கோஷ் உள்ள வந்தார் அப்படின்னா ஒரு பேட்டிங் ஃபாஸ்ட் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு எக்ஸ்ட்ரா அந்த 8வது பேட்டிங் ஆப்ஷனும் சிஎஸ்கேக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் வின்னிங் காம்பினேஷனை மாற்ற மாட்டாங்க. முகேஷ் சௌத்ரி வந்துட்டு செமையாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் குர்ஜப்னீத்தும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கிறதுனால கை வைக்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே பேட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்குது. கண்டிப்பாக 180க்கு மேலே போட்டாங்கன்னா சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் நின்று 80 90 இப்படி சஞ்சு சாம்சன் ஆடுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆடினா மட்டும்தான் உண்டு. ஸோ மற்றபடி இனிஷியலாகவே 3 விக்கெட்லாம் போயிடுச்சு அப்படின்னா நின்று சேஸ் பண்ணுற அளவுக்கு பேட்டிங் கிடையாது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா பேட்டிங்கை வந்துட்டு சேஃபர் சைடு அவங்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய டீம் தாங்க. அவங்களுடைய டாப் 3 நம்பி தான் பேட்டிங் யூனிட் இருக்கு. அண்ட் பவுலிங்கும் பார்த்தோம் அப்படின்னா ககிசோர் ரபாடா, சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, ரஷீத் கான் எல்லாரும் இருக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? லைனர்லேருந்து புவர். நேற்று RGB கூட விளாண்டது ஒஸ்ட் மேட்ச்சு. எல்லா பாலு தேவ்தட் படிகளுக்கு காலுக்குள்ளியை போட்டு போட்டு வெளியில் தூக்கி அடிக்கிறாரு. பிரசீத் கிருஷ்ணா என்னதான் நினைக்கிறான்னு தெரியல. ரஷீத் கான் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்க்க முடியுது. அண்ட் வாஷிங்டன் சுந்தருக்கு பவர் பிளேக்குள்ள ஓவர் கொடுக்கல. அண்ட் இன்னொரு ஸ்பின்னர் வச்சிருந்தாங்க. அவரை 16வது 17வது ஓவர் கொண்டு வராரு. என்னதான் கேப்டன்ஷிப் பண்றாரு நம்மளுடைய கில் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஜேசன் ஹோல்டர் உள்ள வந்தது மட்டும் ஒரு மச் சூப்பரான ஒரு விஷயம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவர் எப்போ எடுத்துட்டு வந்திருக்கணும். இந்த மேட்ச் எடுத்துட்டு வந்தது ஃபர்ஸ்ட். ஏன்னா பேட்டிங்லயும் டெத்தில் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. பவுலிங்கும் நல்லா ஏற்றுவார். லைன் லென்த் மட்டும் பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னா ஒரு குட் 4 hours போடக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அப்படிப்பட்ட மனுஷனை இவ்வளவு நாள் பெஞ்சில் வச்சது அப்படிங்கிறது ஒஸ்டான விஷயம் தான். பார்ப்போம். ஆனால் ஜிடி வந்துட்டு வின் பண்ணோம் அப்படின்னா ஒரே வழி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 220 போட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஸ்ட்ரகிளில் போடலாம். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன்.
ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜிடி ஆர் சிஎஸ்கே யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு எம்எஸ் ப்ளே பண்ணுவாரா, இல்லை வின்னிங் காம்பினேஷனை மாற்ற மாட்டாங்களா அப்படின்றதெல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.